வணக்கம் மக்களே. இப்போ சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஒரே ரகளையா தான் இருக்கு. கண்டென்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தவங்களுக்கு கடைசியா கண்டென்ட் கிடைச்சிருக்கு. கடந்த 2 நாளா ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோட்டையில கொடியேற்ற விழா நடக்குது. தலைவர் என்ன பேச போறாரு, என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு டிவிகே தொண்டர்கள் ரொம்ப சீரியஸா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க முதல் ரோல்ல நம்ம த்ரிஷா உட்கார்ந்ததை பார்த்துட்டு தொண்டர்கள் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. இங்கேயும் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க அண்ணனை விட்டுடுங்கப்பா, இப்பதான் குடும்பத்துல எல்லாம் சுமூகமா போய்கிட்டு இருக்குன்னு சோஷியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருந்த தளபதி ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இது ஒரு பேர் அதிர்ச்சியாவே இருந்துச்சு. கட்சியில சீனியர்களுக்கே இடம் கிடைக்கல, இவங்களுக்கு எப்படி இப்படி கிடைச்சது அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. சரி, ஏதோ போனா போகுதுன்னு பார்த்தா த்ரிஷா சும்மா இருக்காம எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டு இப்போ மொத்த சோஷியல் மீடியாவையும் தீப்பிடிக்க வச்சிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன சிறப்புனா, மஞ்சள் நிற புடவையில செம்ம அழகா ஒரு போட்டோ. ஓகே, அது வரைக்கும் ஓகே. ஆனா பேக்ரவுண்ட்ல என்ன பாட்டு தெரியுமா? மணிரத்னம் அவரோட இயக்கத்துல வந்த இருவர் படத்துல வார நறுமுகையே நறுமுகையே பாட்டு. அடடே, இருவர் படம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அது ஒரு மாசான அரசியல் கதை. அதை வச்சுதான் இப்போ மீம்ஸ் கிரியேட் பண்ற எல்லாருமே 24 மணி நேரமும் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது சுத்தி சுத்தி வார வதந்திகளுக்கு த்ரிஷா கொடுத்த சைலண்ட் பதிலா, இல்ல அரசியல் சூழ்நிலையை வச்சு பண்ணிய குறும்பானு தெரியாம தொண்டர்கள் தலைய பிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேப்ஷன்ல என் வாழ்க்கையில மாறாம கூடவே இருக்கிற அன்பானவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸையும் டேக் பண்ணிருக்காங்க. இத பார்த்த டிவிகே தொண்டர்கள், அக்கா எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு நீங்களே அல்வா எடுத்து கொடுக்கறீங்களே அக்கா அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்காங்க. ஆனா வழக்கம் போல தலைமை தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லாம கம்ப்ளீட் சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. பேசாம இருந்தா சரியாயிடும்னு விட்டுடுவாங்க போல. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். த்ரிஷாவோட இந்த நறுமுகை போஸ்ட் டிவிகே கட்சிக்கு சாதகமா முடியுமா, இல்ல வேற ஏதும் பெரிய பஞ்சாயத்துல முடியுமா, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? த்ரிஷாவோட இந்த இன்ஸ்டா போஸ்ட் சும்மா ஃபன்னுக்கு போட்டதா, இல்ல வேற ஏதும் மறைமுகமான மெசேஜா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.